ஐயப்ப பக்தர்களே, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நமது பாலசாக்கா திருக்கோயிலிருந்து ஐயப்ப சாதன மத்திய சார்பாக சபரிமலை யாத்திரை செல்வதற்கின்றோம். யாரேனும் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள ஐயப்பமார்கள் இருந்தால் உடனடியாக குருசாமியாக என்னிடம் பேர் கொடுத்து கலந்து கொள்ள முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஜீவநகர் 1ஆம் வீதியில் அமைந்துள்ள பாலசாஸ்திர திருக்கோயிலில் மண்டலாபிஷேகமானது சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் முதல் நிகழ்ச்சியான அபிஷேக ஆராதனையில் தற்போது பால் அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பால் அபிஷேகமானது ஆயிரம் நட்சத்திரத்திற்கு உகந்தது. இந்த பால் அபிஷேகம் செய்தால் ஆயுள் விருத்தி அடையும் என்பது பலனாக கூறப்பட்டுள்ளது. எனவே பக்தகோடி பெருமக்கள் இந்த பால் அபிஷேகத்தை கண்டு கழித்தால் அவர்களது ஆயுளானது சிறப்புடன் அமையும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. எனவே பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் உடனடியாக ஐயன் ஆலயம் நோக்கி விரைந்து வந்து இந்த கைகொள்ளா காட்சியினை கண்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். அடுத்தபடியாக சங்கு தீர்த்தத்தால் அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. சங்காபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. சுவாமி சரணம், சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. அடுத்தபடியாக சங்கு தீர்த்தமானது அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. சுவாமி சரணம், சுவாமி சரணம். இது அபிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அபிஷேகத்திற்கு உகந்தவர்கள். இந்த அபிஷேகம் செய்வது நலம். இந்த சங்கு ஜலமானது அபிஷேகம் செய்யப்படும் போது அபிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அடியேனும் அந்த பாக்கியம் உண்டு. நானும் அபிட நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தமைக்காக ஐயனுக்கு நன்றி தெரிவித்து இந்த கண்டலா ஆட்சியினை அனைத்து பக்தகோடி பெருமக்களுக்கும் இந்த தமிழகத்தில் கண்டுகளிக்க வாய்ப்பு கொடுத்த ஐயனுக்கு நன்றி கூறி இந்த கண்டலா ஆட்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம். இந்த சங்கானது கடலோட அருகிலே கிடைக்கக்கூடிய இந்த சங்கானது வடமொழி சங்கு என்று பெயர் பெற்றது. தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சங்கானது வடமொழி சங்கினால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னபடி இந்த உபகரணங்களை உதவிய ஸ்ரீ பூர்ண செந்தில் நகைக்கடை உரிமையாளர்களுக்கு நமது Terima kasih.